ஹலோ மக்களே! நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். யூனிட் 6 இன்னைக்கு லைவ் சொல்லியிருந்தேன் டெலகிராம்ல. 7 மணிக்கு மார்னிங் லைவ் வரும் அப்படிங்கிற மாரி. 7 மணிக்கு லைவ் வந்தாச்சு. ஆனா ஸ்ட்ரீம் ஆகல. என்ன பண்றதுன்னு தெரியல. மொபைல் வச்சும் ஸ்ட்ரீம் பண்ண முடியல. ஐபேட் வச்சும் ஸ்ட்ரீம் பண்ண முடியல. ஸ்ட்ரீமே ஆகல. நெட்வொர்க் எரர் ஆயிருச்சு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணக்கப்புறம் ஒரு வழியா 7:20க்கு கனெக்ட் ஆச்சு. ஆனா கிளாரிட்டி ரொம்பவே அடி வாங்க ஆரம்பிச்சுருச்சு. லைட் செட்டிங் டக்குன்னு டிம் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஒரு வழியா கிளாஸும் எடுத்து முடிச்சேன். பட் அப்லோட் ஆகும்போது இஷ்யூ ஆயிட்டு அப்லோட் ஆகல. நெட்வொர்க் எரர்ல அப்லோட் ஆகாம கேன்சல் ஆயிருச்சு. அதனால இனிமேலு நான் யூனிட் 6 ஓட வீடியோஸ உங்களுக்கு வந்து எப்படி குடுக்க போறேன் அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. டெய்லியும் ஒரு டேஸ் அந்த மாரி 50 டேஸ் கன்டின்யூ பண்றது தான் இனிஷியல் நம்ம பேசினது. நான் வந்து இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதவே மறந்துட்டு டெய்லி கமிட்மெண்ட் அப்படிங்கிறத குடுத்துட்டேன். பிஃபோர் மேரேஜ் நான் அன்மேரிடா இருந்தப்ப, நெறையா எனக்கு வந்து டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது, நான் என்ன எழுதி வச்சிருக்கனோ, அத விட ஜாஸ்தி தான் டெய்லி நான் வந்து ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 7 மணி நேரம் படிக்கிறேன்னு ஷெட்யூல் போட்டா, 8லருந்து 10 மணி நேரம் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனா இப்போ 7 மணி நேரம்னு கணக்கு போட்டா, 5 மணி நேரம் தாண்டுறதே வந்து முடியாத மாரி இருக்கு. நெறையா வொர்க் என்னையும் மீறி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நெறைய ஆட் ஆயிட்டே இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லியும் மார்னிங் லைவ் கொண்டு போலான்னு ட்ரை பண்ணேன். பட் அதுவும் டைமிங் செட் ஆகல. சரி மதியானத்துக்கு மேல ஃப்ரீயா இருப்போம். அதனால ஒரு மார்னிங் 11 அந்த மாரி முடிச்சிடலான்னு பார்த்தேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆவல. மதியானம் சாப்பிட்டு தூங்குற ஹேபிட் எனக்கு இல்ல. சரி 3 மணி, 4 மணி அப்படி போலான்னு பார்த்தா, அந்த டைமிங்க்கும் வேற வேற வொர்க் வந்து மாறுது. ஒன் பை ஒன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் யூனிட் 6 பொறுத்தவரைக்கும் லைவான கிளாஸோட அப்லோட்ஸ் வந்து குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். டே 1 டூ 50 பிரிலிம்ஸ்ல இருக்க பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சமச்சீர் புக்ல இருக்க லெசன்ஸ் அதே மாரி சிலபஸோட டாபிக்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் வந்து பார்க்கறது தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் புரோகிராம். இதோட ஷெட்யூல் எல்லாமே டீடைல்டா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன இஷ்யூ அப்படிங்கறது வந்து நான் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் என்னால டெய்லி லைவ் குடுக்க முடியல அப்படிங்கிறது. சோ மச் ரீஷஃபிள்டு டேஸ் வொர்க். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட வொர்க் வந்து என்னோட கண்ட்ரோல்ல இல்லாம எல்லாமே ரீஷஃபிள் ஆயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சது இப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஜியோகிராஃபி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜியோகிராஃபி முடிச்சுட்டு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சில டாபிக்ஸ் மட்டும் பெண்டிங்ல இருந்துச்சு. அத கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஜியோகிராஃபிக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து ஐஎன்எம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து கரண்ட்டா யூனிட் 6ஓட சேர்த்தி சைமல்டேனியஸா வந்து நம்ம மாடர்ன் இந்தியா புக் படிக்கலாம். அதே மாரி எக்கனாமியோட நிதின் சிங்கானியா இன்னும் நெறைய சாப்டர்ஸ் பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் படிக்கலாம்னு சொல்லி ஷெட்யூல ரீஷஃபிள் பண்ணியிருக்கேன். அண்ட் வீட்டு வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறனால, இந்த ரீஷஃபிள் பண்ண வொர்க்கே வந்து நான் மாத்தி மாத்தி காலையில பண்றது மதியானம், மதியானம் பண்றது ராத்திரி அண்ட் மிட் நைட்லலாம் உட்காந்து படிக்கிற மாரி ரீஷஃபிள் ஆயிட்டு இருக்கு. இது இன்னும் ப்ராப்பர் டைமிங்க்கு செட் ஆகல. அது ஒரு மேஜர் ரீசன் லைவ் வந்து எடுத்துட்டு போக முடியல அப்படிங்கிறதுக்கு. ரீசன் சொல்றேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த எரர்ஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணி பழைய மாதிரி நார்மலா என்ன பிளான் பண்றோமோ அத எக்ஸிக்யூட் பண்ற மாரி எல்லாமே நான் வந்து சீக்கிரமே சேஞ்ச் பண்ணிருவேன். நெக்ஸ்ட் ஹேவிங் பெண்டிங் வொர்க்ஸ் கேரி ஃபார்வர்ட். நான் இதுவரைக்கும் என்னோட ஸ்டடீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த ஒரு வொர்க்குமே கேரி ஃபார்வர்ட் பண்ணது கிடையாது. எவ்வளோ முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறனோ, அவ்வளோ பக்காவா வந்து முடிச்சுட்டு இருந்திருக்கேன். பட் நெறைய வொர்க்ஸ் வந்து இப்ப பெண்டிங் ஆகுது. கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இது எல்லாமே வந்து நம்ம மாத்தணும். இப்ப வந்து நான் புது ஷெட்யூல் ஒண்ணு ஃபாலோ பண்றேன். கம்பைன்டா பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்கூல் புக்ல கவர் ஆகுறது எல்லாம் பிரிலிம்ஸ் அந்த அதே மாதிரி மெயின்ஸுக்கும் ஸ்கூல் புக்ல நெறைய லெசன்ஸ் வந்து கவர் ஆகுற மாரி தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிறது படிக்கணும்ல. சோ இந்த மாதிரி ஒரு லெசன் ஒரு யூனிட்டுக்கும் எந்தெந்த புக் சமச்சீர் புக்ஸ்ல எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், அதே மாரி அதோட சைமல்டேனியஸா அதோட ரெஃபரன்ஸ்ல என்னெல்லாம் சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்ப கம்பைன்டா ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நியூவா ஒரு ஷெட்யூல் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஷெட்யூல் படி தான் அடுத்தடுத்து நான் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிம்ஸ் ஒரு சாப்டர்னா ஒரு யூனிட்டுக்கு பிரிலிம்ஸ ஃபுல்லா முடிச்சுட்டு தென் மெயின்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருந்தேன். பட் அது எனக்கு வந்து சோ ஃபார் வொர்க் ஆகல. அண்ட் நான் நெறைய ரிலாக்ஸ் டைம் வந்து எடுக்கிறேன். இப்போ எவ்வளோ படிக்கணுமோ அது தகுந்த மாரி தான் ரிலாக்ஸ் டைம் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் இது 2மே வந்து இப்ப ஈக்குவல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால, ரிலாக்ஸ் டைம கம்மி பண்ணிட்டு ஸ்டடி டைம் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால ஷெட்யூல் வந்து புதுசா மாத்தியிருக்கேன். இப்ப வரைக்கும் நம்ம யூனிட் 6 பொறுத்தவரைக்கும் 4 நாளோட கன்டென்ட் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். மொத்தமா 50 நாள் கன்டென்ட் இருக்கு. 4 நாள் கன்டென்ட் மட்டும் தான் முடிச்சிருக்கோம் அப்படிங்கறனால, டெய்லியும் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, 3லருந்து 4 அப்லோடு ரெக்கார்டிங் வீடியோஸா உங்களுக்கு வந்து குடுக்க போறேன்.
ரெக்கார்டடா குடுக்கும்போது 3 to 4 வீடியோஸ் என்னால வந்து ஒரு 1 ஹவர் கேப்ல ரெடி பண்ணி வந்து அப்லோட் பண்ண முடியும். இப்படி அப்லோட் பண்றனால கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்குள்ள மொத்தமா 50 நாளுமே முடிச்சு குடுத்துறலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா, நான் வந்து என்னோட ஷெட்யூல ரீஷஃபிள் பண்ணி அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து புதுசா ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ண போறேன். இந்த ஷெட்யூலும் ஃபாலோ பண்ணிட்டு டெய்லியும் யூனிட் 6 ஓட கன்டென்ட் வந்து அப்லோட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கறனால, சீக்கிரமா இது எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு, என்னோட நியூ ஷெட்யூலோட லான்ச் அண்ட் அத எப்படி நான் ஃபாலோ பண்ண போறேன் அடுத்தடுத்து அப்படிங்கிற வீடியோஸ் வந்து குடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ.